வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் சில நேரம் போர்க்களத்தையும் உருவாக்கிவிடும். அதனால் எச்சரிக்கையுடன் நாம் எப்போதும் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். அதை பற்றிய ஒரு கதையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். மகாபாரதத்தில் பாரத போர் நிறைவு பெற்றது. திரௌபதி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தனக்கு மிகவும் வயதானதைப் போல உணர்ந்தாள். அஸ்தினாபுரம் நகரை சுற்றி கைம்பெண்கள் அதிகமாக இருந்தனர். ஒரு சில ஆண்கள் மட்டுமே தெருக்களில் தென்பட்டனர். ஆதரவற்ற நிலையில் இருந்த பிள்ளைகள் பலரும் வீதிகளில் சுற்றித் திரிவதைக் கண்டு திரௌபதி மனம் வருந்தினாள். ஒரு போர்க்களம் மக்கள் வாழ்வையே புரட்டி போட்டு விட்டதையும் அவள் உணர்ந்தாள். அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நின்று ஓரிடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் இருந்த அறைக்குள் கிருஷ்ணர் நுழைந்தார். அவரை கண்டதும் அண்ணா என்று ஓடோடி வந்து அவர் பாதம் பணிந்து வணங்கினாள். கிருஷ்ணர் அவளின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். திரௌபதியோ அழத் தொடங்கினார். திரௌபதி அழுது முடிந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ள நேரம் கொடுத்த கிருஷ்ணர் அங்கிருந்து விலகி ஓரிடத்தில் அமர்ந்தார். பின்பு அவளிடம், திரௌபதி, என்ன நடந்துவிட்டது? ஏன் கண்களில் கண்ணீர் என்றார். ஒன்றுமில்லை அண்ணா என்று விரக்தியாக பதிலளித்தாள் திரௌபதி. கிருஷ்ணரோ, விதி கொடூரமானது பாஞ்சாலி. நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது. அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கின்றது, முடிவுகளையும் மாற்றுகின்றது. நீ பழிவாங்க நினைத்தாய், அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய். உனது பழிவாங்கல் முடிந்தது. துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, கௌரவர்களும் அனைவரும் அடிந்துவிட்டனர். நீ இப்போது மகிழ்ச்சியாக அல்லவா இருக்க வேண்டும்? ஏன் உனது கண்களில் கண்ணீர் இருக்கின்றது என்றார். கிருஷ்ணா, எனது காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதை இன்னும் கிளறி புண்படுத்த வந்தீர்களா? உங்களுக்கு தெரியாததா என்று கோபமாக கேட்டாள் திரௌபதி. கிருஷ்ணரிடம் என்றும் மாறாத புன்னகை உதித்தது. திரௌபதி, உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்தேன். எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்தத்தான் வந்தேன் என்றார். இப்பொழுது என்ன சொல்ல வருகின்றீர் கிருஷ்ணா? அனைத்துக்கும் நான் தான் பொறுப்பாளியா என்றார் திரௌபதி கோபமாக. இல்லை திரௌபதி, நீ மட்டுமே காரணம் இல்லைதான். ஆனால் உனது செயல்களில் நீ கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்திருந்தால் இவ்வளவு துன்பங்கள் நேர்ந்திருக்காது என்றார் கிருஷ்ணர். நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா? நடந்ததையெல்லாம் நீயும் தான் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா என்றார். நீ நிறைய செய்திருக்க முடியும் பாஞ்சாலி. உனது சுயம்பரம் நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்திருந்திருந்தால் ஒருவேளை இந்த பாரத போரே நடந்திருக்காமல் போயிருக்கலாம். முடிவு வேறு விதமாக இருந்திருக்கலாம். குந்தி உன்னை 5 பேருக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்ட போது நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும். உனது அரண்மனையில் துரியோதனனை பார்வையற்றவனின் மகன்களும் குருடர்களே என்று அவமதித்தாய். அவ்வாறு நீ சொல்லாமல் இருந்திருந்தால் துரியோதனது சபையில் உனக்கு அந்த அவமானமே நேர்ந்திருக்காது. நம் வார்த்தைகள் கூட பின்னால் நடக்கும் சில விளைவுகளுக்கு பொறுப்பாகிவிடும் திரௌபதி. பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து எடை போட்டு பேசுவது மிகவும் முக்கியமானது. இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றவதாக ஆக்கிவிடும். பற்களில் விஷமில்லாமலேயே பேசும் வார்த்தைகளில் விஷத்தை கக்கும் ஒரே இனம் மனித இனம்தான். இப்பொழுது உனக்கு ஏதாவது புரிகின்றதா திரௌபதி என்று தன்னுடைய விளக்கத்தை அளித்தார் கிருஷ்ணர். நாம் எப்போதும் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். யாருடைய மனதையும் நமது வார்த்தைகள் புண்படுத்திவிடக்கூடாது.
என்று உணர்ந்த திரௌபதி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாள். ஓகே மக்களே, இப்பொழுது நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் பலன்களை உணர்ந்து நாம் பேச வேண்டும் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம். இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.